எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னிடத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம பார்த்தோம்னா கடவுளுக்கும் நமக்கும் இருக்கும் உறவை குறித்து பலவிதமாக நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். இந்த உறவின் அடிப்படை ஆண்டவருக்கும் நமக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பலவிதமான உறவுகளின் அடிப்படையில நம்ம பார்க்கலாம். அதாவது ரோமர் 8:15 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு அவர் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடவுள் நம்ம என்ன செய்கிறார், நமக்கு தந்தையாய் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நம்ம மீது அன்பு கூர்ந்து அப்படிப்பட்ட உறவை நமக்கு என்ன செய்கிறார், கொடுத்திருக்கிறார். இரண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அவர் மனவாளனாகவும் நம் ஒவ்வொருவரையும் மனவாட்டியாகவும் பாவிக்கிறார். இத நம்ம ஏசாயா 62:15 பார்க்கலாம். தொடர்ந்து நிறைய வசனங்களை நம்ம பார்க்கலாம். அவர் மனவாளியாய் காணப்படுகிறார், நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு மனவாட்டிகளாய் காணப்படுகிறோம். அதே போல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் மூன்றாவதா நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆண்டவர் ஒரு நல்ல மெய்ப்பராக காணப்படுகிறார். நாம் அவருடைய ஆடுகள் அப்படின்னு சொல்லி வேதத்துல பல இடங்களில குறிக்கப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போல பார்த்தோம்னா ஆண்டவர் செடியாகவும் நாம் படருகிற கொடியாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோவான் 15:1 சொல்லுகின்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாடும் கூட நாம அநேக காரியங்கள் இப்படி நம்ம பார்க்கிறோம். கடவுள் நமக்கு எப்படியாக இருக்கிறாருன்னு சொல்லி இந்த நான் தியானத்துக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எரேமியா 18வது அதிகாரத்துல 1-6 உள்ள வசனங்களை வாசிங்களேன். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை எங்க போக சொல்றார், குயவன் வீட்டுக்கு போக சொல்றாரு. அப்படி குயவன் வீட்டுக்கு போக சொல்லி அங்க நடைபெறுகிற ஒரு உண்மையை எரேமியா தீர்க்கதரிசிக்கு என்ன செய்கிறார், காட்டுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி குயவன் வீட்டுக்கு போகும்போது அங்க குயவன் தன் கையில என்ன செய்கிறார்னா ஒரு மண் பாத்திரத்தை சரியா வராததுனால அது தன்னுடைய விருப்பப்படி என்ன செய்கிறார், வேறொரு பாத்திரமாக செய்கிறார். இததான் எரேமியாவிடம் சுட்டி காட்டி பேசும் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குயவன் செய்தது போல நானும் உங்களுக்கு இஸ்ரவேலுக்கு செய்ய முடியாதா என்று கேட்கிறார். அதாவது குயவன் எப்படி இந்த மண் பாத்திரம் சரியா வராத பொழுது அதை தன் விருப்பப்படி வேறொரு பாத்திரமாக செய்கிறாரோ அப்படி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவர்களுக்கு செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த எரேமியா 18:6 பிற்பகுதியில நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது இப்ப நம்ம இந்த களிமண்ணை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதலாவது எல்லா மண்ணினாலும் நம்ம பாத்திரம் செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. இப்போ செய்ய முடியாது. ஒரு பாத்திரத்தை நம்ம வரையணும் அப்படின்னா அது எல்லா மண்ணாலையும் செஞ்சிட முடியுமா? பர்டிகுலரா நமக்கு என்ன மண் தேவைப்படும்? களிமண் தான் தேவைப்படும். களிமண். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த களிமண்ல தான் அந்த பாத்திரத்தை என்ன செய்ய முடியும், அழகா அதுக்கேத்த உருவத்துல நம்மளால என்ன செய்ய முடியும், வளைய முடியும். இந்த களிமண் எவ்வளவு முக்கியமானது, முதலாவது இந்த களிமண் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த களிமண் வேணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும், இப்ப களிமண் நமக்கு வேணும், முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. களிமண் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும், அந்த களிமண்ணை தேடி போகணும். அந்த களிமண் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி போகும் பொழுதுதான் அந்த களிமண் என்ன செய்யும், கிடைக்கும். அப்படிதான் நம்மை கூட நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார், தேடி அவருடைய கரத்துல இன்னைக்கு எடுத்து வைத்திருக்கிறார். நம்முடைய வேதத்துல பார்த்தோமானால் ஃபர்ஸ்ட் ராஜா யாரு நம்முடைய வேதாகமத்துல, வேதத்தின்படி
முதல் ராஜா சவுல் ராஜாவா? இஸ்ரவேலுக்கு ஹல்லேலூயா. Thank you, இஸ்ரவேல் மாலிகா. ராஜாவா? முதல் ராஜா வந்து சவுல் ராஜா. ரெண்டாவது ராஜா யாரு? ஹல்லேலூயா. தாவீது 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 டேவிட். ஆமென் ஆமென். தாவீது. ஃபர்ஸ்ட் ராஜா சவுல், ரெண்டாவது ராஜா தாவீது. ஆனா இந்த தாவீது வந்து ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாரு? நம்ம வந்து 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துக்கு போனோம்னா நமக்கு நல்லா தெரியும். அந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த வீட்டிலே இந்த தாவீது தான் கடைசியான ஒரு பையனா இருக்கிறாரு. இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்களேன். 1 சாமுவேல் 16:7 வாசிங்களேன். ஹல்லேலூயா. சரி. ஆமென். 1 சாமுவேல் 16:7 நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா சாமுவேலை பார்த்து, நீ வந்து இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பாக்குற பிரகாரம் நான் பாக்குறது இல்ல, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இதை ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு முந்தைய வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அதாவது எலியாப், அதாவது ஈசாயினுடைய பிள்ளைகள் எல்லாம் வர சொல்லும் போது எலியாப் வந்து முதல்ல வராரு. அவரை பார்த்தோட நல்ல திடகாத்திரமா நல்ல ஒரு ஹானஸ்டா இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து சாமுவேல் என்ன செய்யறாரு, ஓஹோ இவர்தான் வந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்னு சொல்லி அவரை அபிஷேகம் பண்ணும்படியா போறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இவன் கிடையாது, நீ பாக்குற பிரகாரம் நான் பாக்குறது இல்ல, நான் பாக்குற விதம் வேற. ஏன்னா மனுஷன் வந்து முகத்தை மாத்திரமே என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனா நான் வந்து என்ன செய்யறேன், இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்றைக்கு கூட நாமும் கூட நம்முடைய வீட்டுல, நம்முடைய உறவுகள் மத்தியில, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஏன் திருச்சபையில கூட என்ன செய்கிறோம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில நம்ம காணப்படலாம். நம்ம ஒதுக்கப்பட்ட மனிதர்களா ஒருவேளை இருந்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா யாரு வந்து ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்களோ அவங்களதான் கர்த்தர் இந்த தாவீதை போல எடுத்து என்ன செய்கிறார், பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென். நம்ம வந்து புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், தன் தகப்பனாலே வந்து உதாசீனப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில தான் தாவீது காணப்படுகிறார். ஏன்னா எல்லா பிள்ளைங்களையும் கொண்டு வந்து காட்டுறாரு அந்த தகப்பன். 8ஆவதா பிறந்த அந்த தாவீதை அவர் என்ன செய்யல, ஒரு பொருட்டாவே என்ன செய்யல, நினைக்கல. ஆனா ஆண்டவருடைய கண்கள்ல தாவீதுக்கு என்ன செய்கிறது, இரக்கம் இருக்கிறது, கிருபை இருக்குது, தயவு இருக்கிறது. அதனாலதான் தாவீது 2வது ராஜாவா, செகண்ட் ராஜாவா, சவுலுக்கு அடுத்தபடியா ராஜாவாக மாறுகிறார். ஆமென். இன்னைக்கும் நம்மளுடைய சூழ்நிலைமைகளை நினைத்து நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கிறேனே, என் குடும்பம் இப்படி இருக்குது, என் பிள்ளைங்க இப்படி இருக்குது, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஒருவேளை அங்கலாய்த்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்யறேன், மனுஷன் பாக்குற பிரகாரம் நான் பாக்குறது இல்ல, நீ நினைக்கிற பிரகாரம் நான் நினைக்கிறது இல்ல, உன்னை குறித்து நான் வந்து வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் பெரியவைகள் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நம்ம முதலாவது பார்த்தோம், இந்த மண் பாண்டத்தை வந்து என்ன அந்த களிமண்ணை வந்து குயவன் வந்து தேடுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த களிமண்ணை என்ன செய்வான், அவன் சுத்திகரிப்பான். அப்படியே எடுத்த உடனே அந்த களிமண்ல நம்ம வந்து செஞ்சிட முடியுமா, ஒரு அந்த களிமண்ணை கொண்டு வந்த உடனே அந்த களிமண்ணை அப்படியே பிசைஞ்சு அதுல பாத்திரத்தை செஞ்சிட முடியுமா, செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து நிலத்திலிருந்து என்ன செய்து வெட்டி எடுக்கப்படுது. அப்படி அந்த களிமண் நிலத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் போது அந்த களிமண்ணுக்குள்ள என்ன இருக்கும், கல் இருக்கும், குப்பை இருக்கும், மற்றொன்று வேர்கள் இருக்கும், அப்படி நிறைய காரியங்கள் என்ன செய்யும், காணப்படும். அப்படி காணப்படும் போது என்ன செய்வான், முதல்ல அந்த குயவன் அந்த களிமண்ணை சுத்தப்படுத்தி அதை சலித்து என்ன செய்வான், அதை எடுப்பான். அதுல இருக்கிற தும்பு தூசி அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அதை தண்ணீர் ஊற்றி கரைத்து வடிகட்டி அதுக்கு பிறகு அதை தனியா பிரித்து என்ன செய்வாங்கன்னா காய வைப்பாங்க. காய வைத்து அது உலர்ந்த பிறப்புதான் அந்த மண்ணை எடுத்து மண்பானை செய்வதற்கு அவங்க என்ன செய்வாங்களாம், பயன்படுத்துவாங்களாம். அதே போலதான் முதலில் நம்ம ஆண்டவர் என்ன செய்வாருன்னா தேடி என்ன செய்கிறாரு, கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறாருன்னா நம்மளை வந்து தெரிந்தெடுத்த பிற்பாடு நம்மளை இந்த உலகத்திலிருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா வேர் பிரிக்கிறார்.
வேர் பிரித்து என்ன செய்வார்னா நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் அனைத்தையும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அனைத்தையும் என்ன செய்வார்னா நம்ம விட்டு பிரிப்பாரு. பிரித்துட்டு அவருக்குள்ள நம்ம என்ன செய்யணும், கனி கொடுக்கும்படியாய், வேர் பெற்றும்படியாய் என்ன செய்வார், அவருக்குள்ள நம்மள அதிகமா என்ன செய்வார், வளர்க்கிறவராய் காணப்படுவார். அப்படி சில நேரங்கள்ல அப்படி செய்யும் போது, அதை பிரித்து எடுக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் வரும், சோர்வுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் நாம என்ன செய்யணும், அமைதலா அந்த ஆண்டவருடைய கரத்துல இருக்கும் பொழுது அந்த நல்ல ஒரு சுத்திகரிக்கப்பட்ட களிமண்ணா என்ன செய்வோம், மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 18:1 நம்ம பார்க்கும் பொழுது, நீ எழுந்து புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், எரேமியாவை பார்த்து சொல்றாரு. ஏன் குயவன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, அங்கதான் எரேமியாவுக்கு என்ன செய்யறாரு, ஆண்டவர் லைவா கிளாஸ் எடுக்கிறார். அந்த குயவன் அந்த மண்ணை பிசைறத, அந்த திருகையில வச்சு செய்யறத இதெல்லாம் காட்டி லைவா என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல எரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, கிளாஸ் எடுக்கிறாரு. ஏன் நமக்கு இந்த பிராக்டிக்கல் கிளாஸ் தேவை அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னும் வளருவதற்கு, இன்னும் கவனமா அதை கத்துக்கிறதுக்கு, அதுக்கு நமக்கு இந்த லைவ் கிளாஸ் அநேக சமயங்கள்ல நமக்கு தேவைப்படுது. நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் இந்த மாதிரி லைவ் கிளாஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா டீச்சர் என்ன செய்வாங்க, போர்டுல ஒரு படத்தை வரைஞ்சு போடுவாங்க. அவங்க அங்க மானை வரைஞ்சாலும் நாம இங்க குரங்கு வரைஞ்சு வச்சிருப்போம். அவங்க அங்க மாடு வரைஞ்சிருந்தாங்கன்னா நாம இங்க கழுதைய வரைஞ்சிருப்போம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நிறைய பிராக்டிக்கலா நிறைய முன்னேற்றங்கள். இன்னைக்கு நம்ம என் பேத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வரையுது. அது வரைகிறதுல கால் பங்கு கூட எனக்கு வரைய தெரியல. ஏன்னா கத்துக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு. அவங்க நிறைய காரியங்கள்ல என்ன செய்யறாங்க, கற்றுக்கொண்டு முன்னேற்றத்தோடு காணப்படுறாங்க. ஆனா எரேமியாவுக்கு பாருங்களேன், இந்த லைவ் கிளாஸ் ஆண்டவர் அன்னைக்கே என்ன செய்கிறாரு, காமிக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவர் காண்பிக்கிறாரு எப்படி அந்த குயவன் மண்ணை ஒரு பாண்டத்தை செய்யறதுக்கு எடுத்து எப்படி அதை பதப்படுத்துகிறான், அதை சுத்திகரிக்கிறான், அதை எப்படி பிரித்து எடுக்கிறான் அப்படின்றத குயவன் வீட்டுக்கு போய் எரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த 18 நாள்ல நம்ம பார்த்தோம்னா, குயவன் வளைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் வளைந்து கொண்டிருந்த அந்த பாத்திரம் என்ன ஆச்சுன்னா அவனுடைய கையில கெட்டு போச்சு. இங்க பாருங்களேன், இந்த குயவன் கையில் உள்ள அந்த பாத்திரம் என்ன ஆச்சு, கெட்டு போயிடுச்சு. ஆனா அத அந்த குயவன் எடுத்து திருத்தமாய் செய்யும்படிக்கு என்ன செய்யறாரு, தன் பார்வைக்கு சரியாய் திரும்ப வேற ஒரு பாத்திரத்தை என்ன செய்யறான், வளைகிறான். எனக்கு அன்பானவர்களே, நாமும் கூட இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போலதான் என்ன செய்யறோம், அநேக முறை கெட்டு போகிறோம். ஆண்டவர் கையில நழுவிடுறோம். அநேக முறை அந்த பாத்திரத்தை கடவுள் கரெக்டா நமக்கு செய்ய முடியாத அளவுக்கு நாம என்ன செய்கிறோம், வழுகி போகிறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம எத்தனை முறை நம்ம வழுகி போனால் நம் நேசர் நம்மள ஒருபோதும் அப்படியே விட்டுறவர் இல்ல. இந்த குயவன் கையில இருக்கிற அந்த களிமண் எப்படி அது உடைஞ்சு போனா திரும்பவும் அதை எடுத்து அவன் திரும்பவும் அதை அந்த இதுல வச்சு திரும்பவும் ஒரு பாத்திரமா உருவாக்குகிறானோ, அப்படிதான் ஆண்டவர் நம்ம உருவாக்குகிறவராய் காணப்படுறாரு. இந்த ஆரோன் பாலா கூட ஒரு அழகான பாடல் பாடி இருப்பாரு. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அழைத்து கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அழைத்து கொண்டீரே அப்படின்னு சொல்லி அழகா பாடியிருப்பாரு. ரொம்ப அருமையா பாடியிருப்பாரு. ஆரோன் பாலாவுடைய சாட்சி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குப்பை பொறுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவரை தொட்டு இன்னைக்கு தூக்கி உயரத்துல வச்சிருக்கிறாரு. அவருடைய பாடல்கள் அநேகரை தொடுகிறதா காணப்படுகிறது, அநேகரை கடவுளுக்குள்ள நடத்துகிறதா காணப்படுகிறது. அப்படிதான் இன்னைக்கு கூட இந்த உலகத்தின் பார்வையில நாம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவருடைய பார்வையில நாம் என்றுமே என்ன செய்வாங்க, அழகுதாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருந்தாலும் பொண்ணாகதான் நம்ம என்ன செய்யறோம், விளங்குறோம். ஆண்டவருடைய பார்வையில நம்ம விலையேற பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம என்ன செய்யறோம், கட்டி எழுப்புகிறவராய் காணப்படுகிறார். எனக்கு அன்பார்களே, ஒருவேளை நொறுங்கின இருதயத்தோட இந்த செய்தியை நீங்க யாராவது ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நொறுக்குவதற்கு ஒரு காரியம் இன்னைக்கு இருக்குது, உன்னை உடைப்பதற்கு ஒரு காரியம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, உன்னை கட்டி உருவாக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கட்டி உருவாக்குகிற ஆண்டவராய் இருக்கிறார்.
வாழ்க்கை என்கிற இந்த கடல்ல ஒருவேளை முடிப்பு நிலையில நாம இருக்கலாம். அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க நான் இன்னைக்கு நம்ம மேல பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ கவலைப்படாத, ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. வசனம் கூட அழகா நமக்கு சொல்லுது இல்லையா? என் உள்ளம் கைகளில் உன்னை பொறிந்து வைத்துள்ளேன், என் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்குதுன்னு சொல்லி நம் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக நித்திய ஜீவனுக்குள் கட்டி எழுப்புகிறவராய் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். நாம் விழுந்து போகும்படி அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம்? காணப்படலாம். ஆனா நாம ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறார்? நம்மை கட்டி எழுப்புகிறவராய் காணப்படுகிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், இந்த மண்ணை என்ன செய்யணும்? நம்ம களிமண்ணை தேடி எடுக்கணும். ஆண்டவர் களிமண்ணை தேடி குயவன் எடுப்பது போல நம்மையும் தேடி எடுத்திருக்கிறார்னு சொல்லி. இரண்டாவது, அது சுத்திகரிக்கப்படுகிறது. அந்த களிமண் சுத்திகரிக்கப்பட்டாதான் அது பாத்திரம் செய்வதற்கு உகந்ததாய் மாறப்படும். மூன்றாவதா நம்ம பார்த்தோம்னா, இந்த களிமண்ணை என்ன செய்யணும்னா பதப்படுத்தணும். களிமண்ணை பதப்படுத்தினாதான், அந்த பதப்படுத்தும் போது அது என்னென்ன செய்வாங்கன்னு பாத்துருக்கீங்களா? யாராவது சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் அந்த களிமண்ணுக்கு என்னென்ன கிடைக்கும் பதப்படுத்தும் போது சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா அந்த களிமண்ணை போட்டு மெதின்னு என்ன செய்வாங்க? மிதிப்பாங்க. அந்த தண்ணியை ஊத்தி அதுக்கு நடுவுல நின்னு அந்த மண்ணை போட்டு என்ன செய்வாங்க? மிதிச்சு பிசைஞ்சு எடுப்பாங்க. அப்படிதான் நாமளும் கூட சில சமயம் என்ன செய்வோம்? மிதிக்கப்படுவோம், என்ன செய்வோம்? அடிக்கப்படுவோம். ஆனா அப்படி நம்ம மிதிக்கப்படும் போது, அடிக்கப்படும் போது பொறுமையோட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அழகான பாத்திரம் வரைவதற்கு ஏற்ற ஒரு மண்ணாக நம்ம என்ன செய்வோம்? பதப்படுத்தப்பட்ட மண்ணாக நம்ம மாறுவோம். நாலாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பதப்படுத்த மண் திருகையில வைக்கப்பட வேண்டும். அந்த திருகையில வைக்கப்படும் போது, அதாவது திருகைன்றது அந்த அச்சு, அந்த அச்சுல அது வைக்கப்பட்டால்தான் அது அவர் விரும்புகிற பாத்திரமாய் வர முடியும். அப்படிதான் நாமும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கும் பொழுதுதான் நாம என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமாய் நாம் என்ன பண்ண முடியும்? உருவாக்கப்பட முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தாதான், ஆண்டவர் கிட்ட நம்ம இருந்தாதான் ஆண்டவர் அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமா நம்மள என்ன செய்ய முடியும்? வடைய முடியும். அந்த திருகை, அந்த அச்சுன்றது ஆண்டவருடைய கரம். அவருடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அவருக்கு ஏற்ற பாத்திரமா என்ன செய்கிறார்? நம்மை உருவாக்குகிறார். எரேமியா 18:3 கூட நம்ம பார்த்தோம்னா இப்படியாக இருக்குது இல்லையா? அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திருகையிலே வணைந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சில நேரம் நம்ம உடைந்து போவோம். அப்படி நம்ம அந்த திருகையில வைக்கப்படும் போது நம்ம என்ன செய்கிறோம்? உடைந்து போகிறோம். அப்படி உடைந்து போகும்போது அந்த குயவன் என்ன செய்வார்? அந்த பாத்திரம் உடைந்து போயிடுச்சுன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாரா? தூக்கி தூர போட மாட்டாரு. அதை என்ன செய்வார்? திரும்பவும் ஒரு நல்ல ஒரு பாத்திரமா என்ன செய்வாரு? வணைவாரு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம மறுபடியும் தாவீதை கூட நம்ம எடுத்துக்கலாம். தாவீது என்ன செய்தார்? பாவத்துல பச்சை கால் இடத்துல விழுந்து போனார். அப்படியே விழுந்து கிடந்தாரா? இல்ல. ஏன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சார்? திரும்பவும் எழுந்து தன்னுடைய பாவங்களை என்ன செய்தார்? கடவுளிடத்துல அறிக்கையிட்டார். அப்படி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவாகி கடவுளுடைய கரத்துக்குள்ள தன்னை மறுபடியுமாய் தாவீது கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு தாவீதை பற்றி பேசப்படாத இடங்களே இல்ல. இன்னைக்கு நமக்கு கஷ்டமா இருக்குது, கவலையா இருக்குதுன்னு சொன்னா நம்ம ஒருத்தர் பார்த்து என்ன சொல்றோம்? எடுத்து சங்கீதத்தை படி, உன் இருதயத்துக்கு ஆறுதல் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும் சொல்றோமா? அதை நானே அனுபவிச்சிருக்கிறேன். நானே ஒரு உயிருள்ள சாட்சி உங்களுக்கு. ஆமேன். என்னுடைய கடினமான சூழ்நிலைகளில நான் அந்த சங்கீதத்தை படித்துதான் இன்னைக்கு உங்கள் மத்தியில ஒரு உயிருள்ள சாட்சியா நிற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடியால் நாம என்ன செய்யணும்? நம்ம விழுந்து போகிற சூழ்நிலை காணப்பட்டதுன்னு சொன்னா, விழுந்து போயிட்டோம், நான் இதை செஞ்சுட்டேன், இந்த தவறை செஞ்சுட்டேன், ஆண்டவர் சமூகத்துக்கு என்னால இனி வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம தள்ளி போகாதபடிக்கு, நம்ம செஞ்சதை மறுபடி செய்யாதபடிக்கு அவருடைய சமூகத்துல நம்மளுடைய அந்த பாவங்களை, நம்மளுடைய மீறுதல்களை, நம்மளுடைய காரியங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவாகும் போது கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு அழகான பாத்திரமாய் நம்மளை வணைய அவரு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அடுத்தது பார்த்தோம்னா, எல்லா ப்ராசஸும் நடந்த பிற்பாடு அந்த மண் பாண்டமானது என்ன பண்ணப்படுகிறதுனா அக்னியினால் சுட்டெரிக்கப்படுகிறது. அந்த அக்னியினால் அந்த மண்பாண்டம் சுட்டெரிக்கப்படும் போது அது நல்ல ஒரு உறுதியான ஒரு நல்ல நிலையான தன்மையுடைய ஒரு பாத்திரமாய் மாறுகிறது.
எந்த வடிவமான பாத்திரமாக அந்த குயவன் வந்து அந்த பாத்திரத்தை வந்து செஞ்சு அதை வந்து சுட்டு அந்த நெருப்பில் வைத்து சுட்டு எடுக்கிறாரோ அதை போல் அந்த பாத்திரம் என்ன செய்கிறது, மாறிவிடுகிறது, உறுதித்தன்மை கொண்டதாய் காணப்படுகிறது. இதுக்கு முன்னாடி அந்த அக்னியில் சுடுவதற்கு முன்னால் அந்த பாத்திரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம அதை கையில் எடுத்து செய்யும்போது எப்படி நம்ம அதை வந்து பிசைகிறோமோ இல்லை எப்படி அதை நம்ம வந்து வணைகிறோமோ அதுக்கு ஏற்றாற்போல் அப்படி இருந்தது. ஆனால் இந்த நெருப்பில் வைத்து அதை சுட்ட பிற்பாடு அது தன்னுடைய தன்மையில் வந்து உறுதிப்பட்டதாய் காணப்படுகிறது. அப்படி தான் இந்த நாட்களில் கர்த்தரும் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் அனுமதிக்கிற சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் நம்ம என்ன செய்கிறதுனா நம்மளை கர்த்தருக்குள்ளே இன்னும் அதிக உறுதியாய் நிலைவரப்பட்டு நிற்கும்படியாக செய்கிறதுக்கு தான் என்ன செய்யுது, நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. அதனால் நமக்கு வருகிற பாடுகள் நிமித்தம், சோதனைகள் நிமித்தம் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலைமையிலும் சோர்ந்து போகக்கூடாது. எப்படி இந்த குயவன் கையில் இருக்கிற களிமண் வந்து பதப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு ஒரு அழகிய விருப்பமான தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக வணையப்படுகிறதோ அப்படி தான் இந்த நாட்களில் குயவனாகிய இந்த கர்த்தருடைய கரத்தில் நாமும் களிமண்ணாய் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார், ஒரு அழகிய பாத்திரமாய் அழகிய பாண்டமாய் நம்மளை உருமாற்றி இந்த உலகத்துக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் நம்ம என்ன செய்வார், மாற்றி தருவார். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.